ஏங்க அங்க இருக்காரு. ஐயரே வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம். அம்மா சொன்ன மாதிரி பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுட்டேன். நீங்க விளக்கேத்திட்டு வாங்க. தீப்பெட்டி கொடுங்க. இந்தாங்கோ விளக்கேத்துங்கோ. ஐயரே தீப்பெட்டி வேலையாவது லைட்டர் இருக்குதா? லைட்டரா? பகவானே, லைட்டர்ல யாராவது விளக்கேத்துவாளா? நான் ஏத்துவனே. ஏங்க லைட்டர்லாம் ஏத்தக்கூடாது. அப்படியெல்லாம் ஏத்தக்கூடாதும்மா. தீக்குச்சியில தான் ஏத்தணும். ட்ரை பண்ணுங்க. ஐயரே அதுக்கு பழகம் இருக்கணும்ல. எனக்கு இந்த மாதிரிலாம் கோயிலுக்கு வந்து இந்த மாதிரி விளக்கேத்தியெல்லாம் பழகம் இல்லையா? நான் என்ன பண்ணுது? ரவுடி பேபி, எத்தனை பேர் ரவுண்டு கட்டி அடிச்சிருக்கீங்க? இந்த 4 விளக்கு ரவுண்டு கட்டி ஏத்த முடியல. சும்மா ரவுடி பேபி, நானே விளக்கேத்த முடியாம கஷ்டப்பட்டு இருக்கிறேன். நீங்க இந்த 4 விளக்கு ஏத்துறதுக்குள்ள நான் 4 பூஜையை முடிச்சிடுவேன். நீங்க மெதுவா ஏத்துங்கோ, நான் பூஜைக்கு போயிட்டு வந்துடுறேன். ஏங்க அவர் கேக்குறாரு. இவ்ளோ கஷ்டமா இருக்கு இந்த விளக்கேத்துறது. ஏங்க டென்ஷன் ஆவறீங்க? பார்த்து பொறுமையா அழகா விளக்க பத்த வைங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். ஓகே? ஏத்துங்க ஏத்துங்க. ஏய் காத்து, கொஞ்ச நேரம் கம்முனு இரு. இல்லனா உன்னை வச்சு சாவச்சிருவேன் சொல்லிட்டேன். ஏங்க டென்ஷன் ஆகாம ட்ரை பண்ணுங்க. நான் எவ்வளவு நேரமா ட்ரை பண்ணிருக்கேன். இந்த பக்கமா காத்து வீசுறதுனால விளக்கு ஒழுங்கா பத்திக்க மாட்டேங்குது. விளக்கோட முகத்தை அந்த பக்கமா திருப்பி வச்சுக்கோங்க. நல்லா பத்திக்கும், நின்னும் எரியும். ஏங்க அவங்க சொல்ற மாதிரி செஞ்சு பாருங்க. ஏங்க தேங்க்ஸ். தேங்க்ஸ். தீபத்தை ஏத்தியாச்சா? ஏத்தியாச்சு ஏத்தியாச்சு. பெட்டி கொடுங்க. இந்த பெட்டி காளிசாமி. 4 விளக்கு ஏத்துறதுக்கு தீப்பெட்டியே காலி பண்ணிட்டீங்களா? சரி சரி, 2 பேரும் சேர்ந்து 4 விளக்கு எடுத்துட்டு பூஜைக்கு வாங்க. ஏங்க பூ வந்திருக்குங்க. பரவாயில்லையே, தேங்காயில பூ வந்திருக்கே. கையெடுத்து கும்பிடாம போனாலும் அம்மன் அருள் பரிபூர்ணமா இருக்கு. இப்பயாவது தெரிஞ்சுக்கங்க, நல்ல மனசுதான் கடவுள். அத புரிஞ்சுக்கினே மணி ஆட்டுங்க. பூஹீபல சமாயுக்தம் சர்வஸ்யாப்தி சர்வஸ்ய சித்யை சர்வமேவ தேனா ஆப்னோதி சர்வம் ஜயதி. தீர்காயுஷ்யமஸ்து தீர்கசுமங்கலி அவாப்த சித்திரஸ்து சமஸ்த சன்மங்கள அபிவிருத்தி சித்திரஸ்து. ஓகேயா? நான் பார்வா கையெத்து கும்பிடல, ஆர்த்தியம் தொட்டு கும்பிடல, ஆனா பொட்டு மட்டும் வச்சுன்னு பாக்குறீங்களா? சாமிக்காகலாம் இல்ல,
என் அமுல் பேபிக்காக. சரிம்மா. வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றி சாமி. வாங்க. போலாமா ரவுடி பேபி? ஓகே அமுல் பேபி. நான் நினைச்சது சரியா போச்சு. பொம்மநாட்டி பேரு ரவுடி பேபி, ஆம்படையான் பேரு அமுல் பேபி. வாங்க. ஐயோ வலிக்குது. எனக்கு காப்பாத்துங்க. அக்கா வலிக்குது ரொம்ப. வலிக்குது. பயப்படாதீங்க. தைரியமா இருங்க. நாங்க உங்க கூடவே தான் இருக்கோம். அக்கா பயப்படாதீங்க. ஒண்ணாவது உங்களுக்கு. அக்கா ஏங்க இவங்களுக்கு பிரசவலி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா பேபி. பக்கத்துல எதுவும் ஆஸ்பத்திரி இருக்கான்னு தெரியலையே. நீ கார் எடுத்துங்க. சரிங்க. என்னால கார்ல எல்லாம் ஏற முடியாது. ரொம்ப வலிக்குது. பேபி என்னங்க இவங்களால கார்ல ஏற முடியாது சொல்றாங்க. இப்ப என்ன பண்றது? சரி நான் இவங்க பக்கத்துலயே ஏறுறேன். நீ கார் எடுத்துன்னு போய் யாராவது டாக்டர் இருந்தாங்கன்னா கூட்டிட்டு வா. சீக்கிரம். சரிங்க. அக்கா அக்கா கொஞ்சம் பொறுத்துவோங்கக்கா. டாக்டர் இப்போ வந்துருவாங்க. உதவி பண்ண கூட யாரும் இல்லையே. அக்கா அக்கா பயப்படாதீங்கக்கா. அக்கா பயப்படாதீங்க. ஒண்ணும் இல்ல. அக்கா தைரியமா இருங்கக்கா. தைரியமா இருங்க. அக்கா அக்கா கொஞ்சம் பொறுத்துக்கோங்கக்கா. அக்கா அக்கா கொஞ்சம் பொறுமையா இருங்கக்கா. இப்போ வந்துருவாங்கக்கா. அக்கா அக்கா கொஞ்சம் பொறுத்துக்கோங்கக்கா. அக்கா ஒரு நிமிஷம் இருங்கக்கா. நான் இப்போ வந்துடுறேன்க்கா. ஒரு நிமிஷம் இருங்க. பொறுத்துக்கோங்கக்கா. ரவுடி பேபி. அவள் பேபி நீ அங்கே இரு. உள்ள வராத. சரி சரி. டாக்டர் கூட்டிட்டியா? எங்க இங்க பக்கத்துல கிளினிக் ஹாஸ்பிடல் எதுவுமே இல்லங்க. இப்போ என்னங்க பண்றது? முடியல. என்னால முடியல. அக்கா ஒண்ணும் இல்லக்கா. தைரியமா இருங்க. உங்களுக்கு நல்லபடியா பிரசவம் நடக்கும். தைரியமா இருங்கக்கா. நான் இருக்கிறேன். நான் வேணா ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணட்டுமா? அதெல்லாம் நேரம் இல்ல அவள் பேபி. இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவள் பேபி நீ பேசாம லேடி டாக்டர் யாராவது ஃபோன் பண்ணா. லேடி டாக்டர் எங்க இப்போ ஃபோன் போட்டு என்னங்க பண்றது? நான் சொல்றத கேளு. நீ ஃபோன் பண்ணு. ஹலோ ஹலோ டாக்டர், நான் பிரபு பேசுறேன். சொல்லுங்க பிரபு. கொஞ்சம் இருங்க, நான் மிஸ்ஸஸ்ட்ட ஃபோன் கொடுக்குறேன், அவங்க பேசுவாங்க. கொடுங்க. ஒரு நிமிஷம். என்னங்க? டாக்டர் ஹலோ கேக்குதா? என்ன சத்தம் சத்யா? இங்க ஒரு பொண்ணு பிரசவ வலியில ரொம்ப துடிச்சு நிறுறாங்க டாக்டர். அப்போ உடனே அந்த பொண்ணை பக்கத்துல இருக்க ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. ஐயோ டாக்டர், இது பொட்டல் காடே டாக்டர். இங்க டாக்டர் ஆஸ்பத்திரின்னு யாருமே பக்கத்துல இல்ல. ஊர் கூட பக்கத்துல இல்ல டாக்டர். இப்ப அந்த பொண்ணு எந்த நிலைமையில இருக்கான்னு எனக்கு தெரியலையே. டாக்டர் நான் உங்களுக்கு வீடியோ கால் போட்டு அவங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்னு காட்டுறேன் டாக்டர். நீங்க என்ன பண்ணணும்னு சொல்றீங்களா? கண்டிப்பா காட்டுங்க.
பேபி டாக்டருக்கு வீடியோ கால் போட்டு கூட. சரிங்க. ஹலோ டாக்டர், ஒரு நிமிஷம். குடு குடு குடு. டாக்டர் அவங்கள காட்டுங்க சத்யா. தோ இவங்க தான். டாக்டர் ஒரு நிமிஷம். டாக்டர் இவங்க தான் அந்த பொண்ணு. அம்மா பயப்படாதீங்கம்மா, தைரியமா இருங்க. சத்யா போன அப்படியே அவங்க வயிற்றுக்கிட்ட கொண்டு போங்க. இதோ ஒரு நிமிஷம் டாக்டர். அம்மா பனிக்கூட உடைஞ்சிருச்சு. இது பனிக்கூட உடைஞ்சிச்சா? குழந்தை பிறந்துரும். சத்யா நீங்க தான் அந்த பொண்ணுக்கு பிரசவம் பார்க்க போறீங்க. டாக்டர் என்ன சொல்றீங்க டாக்டர்? என்னால பிரசவம் பார்க்க முடியாது டாக்டர். வேற வழி இல்லம்மா. இப்ப நீ தான் அந்த பொண்ணுக்கு பிரசவம் பார்க்கணும். அதனால நான் சொல்றபடி செய்யுங்க. சரிங்க டாக்டர். சொல்லுங்க டாக்டர், இப்ப நான் என்ன பண்ணணும்? முதல்ல அந்த பொண்ணு முதுக உயரமா தூக்கி வைங்க. இருங்க டாக்டர். இருங்க டாக்டர். அக்கா பாத்து. டாக்டர் நீங்க சொன்ன மாதிரி உட்காரஸ்டா. குட். அந்த பொண்ணோட 2 காலையும் கொஞ்சம் அகட்டி வச்சு முழங்கால கொஞ்சம் உயரமா தூக்கி காலை கொஞ்சம் மடக்கி வைங்க. இருங்க டாக்டர். ஒரு நிமிஷம் அக்கா, கொஞ்சம் பொறுத்துக்கோங்கக்கா. ஓகே டாக்டர், பண்ணிட்டேன். இப்ப அந்த பொண்ணு வயித்துல கைய வச்சு அப்படியே மெதுவா தடவி பாருங்க. அதாவது குழந்தையோட பொசிஷன் தலை அடிப்பக்கம் இருக்கா இல்ல மேல் பக்கம் இருக்கான்னு நீ உடனே பார்த்து சொல்லு. சரி டாக்டர். டாக்டர் குழந்தையோட தலை அடிப்பக்கம் தான் இருக்கு டாக்டர். அப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா, புஷ் பண்ணா போதும். அந்த பொண்ண நல்லா மூச்சை இழுத்து மெதுவா விட சொல்லுங்க. நீங்க அந்த பொண்ணு வயித்துல மேல கை வச்சு அப்படியே மெதுவா புஷ் பண்ணுங்க. சரிங்க டாக்டர். அக்கா கொஞ்சம் மூச்சை இழுத்து விடுங்க. அக்கா புஷ் பண்ணுங்க. அக்கா புஷ் பண்ணுங்க. அக்கா புஷ் பண்ணுங்க. அப்படிதான். மூச்சு இழுத்து விடுங்க அக்கா. புஷ் பண்ணுங்க அக்கா. இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணுங்க அக்கா. இன்னும் கொஞ்சம் தான் அக்கா. நல்லா அழுத்துங்க. இன்னும் கொஞ்சம் தான். நல்லா புஷ் பண்ணுங்க, பயப்படாதீங்க.
அழகா இருக்கு. மெதுவா பாத்து பாத்து விடுமா, மெல்ல மெல்ல, நான் பாத்துக்கிறேன். இவ்வளவு அழகா இருக்குல்ல. மாடி, உனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. இவங்க தான் உனக்கு பிரசவம் பார்த்தாங்க. நான் கும்பிட்ட சாமி தான் உங்களை அனுப்பி வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிமா. நான் தான்க்கா முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த பொண்ணு எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுதாம்மா, நாங்க பாத்துக்கிறோம். சரிக்கா, சரி, அப்ப நான் போயிட்டு வரேன். ஆ. பாத்துக்கங்க. வாமா. அவள் பேபி, நீ இன்னும் என்ன கோயிலுக்கு கூட்டின்னு வந்ததான் ரொம்ப சந்தோஷமா போச்சு. நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். அவள் பேபி, கொஞ்ச நேரத்துல எனக்கு என்னமோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவள் பேபி, ஒரு நிமிஷம் அப்படியே நர்ஸ் ஆயிட்டான் தருமா. ஆனா அந்த குழந்தை அழுற சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு உசுரே வந்துச்சு. எம்மாடி, ஐயோ. அப்புறம் அந்த குழந்தைய கையில அப்படியே எடுத்து தூக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா. அது எப்படி இருந்துச்சுன்னா, இந்த காலையில செடியில புதுசா பூத்துக்கிற பூவை பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும்ல, ஆமாங்க. அந்த மாதிரி இல்ல, அதோட 1000 மடங்கு சந்தோஷமா இருந்தது அவள் பேபி. ஆனா எதுவுமே பயப்படாத நானே அந்த அக்கா அப்படியே பிரசவ வலியில துடிக்கிறத பார்க்கும் போதுல அப்படியே ரொம்ப பயந்துட்டா அவள் பேபி. இந்த பிரசவங்கிறது பொண்ணுகளுக்கெல்லாம் மறு ஜென்மம்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க. அப்போலாம் எனக்கு எதுவுமே புரியல. ஆனா இப்போதான் எல்லாம் புரியுது. பிரசவங்கிறது வயிற்றுல இருந்து குழந்தை பிரிகிறது மட்டும் இல்ல அவள் பேபி, அது ஒரு உயிர்ல இருந்து இன்னொரு உயிரை பிரிக்கிறது. தன்னோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம இன்னொரு புது உயிரை உலகத்துக்கு கொண்டு வர அம்மா கென்னையா. இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்ல அவள் பேபி, எதுவுமே இல்ல. சும்மாவா சொல்லிடுறாங்க? ஆமா, நான் சும்மா இல்ல, அவ இல்லைன்னா இந்த உலகமே இல்லன்னு. உண்மைதான் அவள் பேபி. எனக்கு என் அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு அவள் பேபி.
என்னாச்சு அவள் பேபி? ஏன் வண்டியை நிறுத்திட்ட? அம்மாவை பார்க்கணும் போல இருக்க சொன்னீங்கல்ல, திரும்பி பாருங்க. உங்க வீட்டு முன்னாடி தான் கார் நிக்குது. பேபி சத்யா